ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஓல்டு சீசன், அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அரீனா லெஜெண்ட்னு போட்டிருக்கு. நம்ம ஃப்ரெண்டும் அரீனா லெஜெண்டில் தான் இருக்கான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காலை கட் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயரில் இருக்க மைக் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரேங்க்டு மேட்ச்சு டியோ தான் வந்திருக்கோம். அதான் 2 பேர் விளையாடுற மாதிரி. இது ஓல்டு சீசனுங்கிறதுனால தான் அந்த மேலே இருக்க கொடியெலாம் காமிக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டோ பஸ், ஓகேவா? ஆட்டோ பஸ் எங்கே இருக்குது? இந்த இங்கே இருக்கு பாருங்க. அது மேலே ஒரு அம்புக்குறி போட்டு காமிக்குது. இப்போ நம்ம எங்கே இறங்கலாம்னா பீக்கில் இறங்கலாம். ஏன்னா அங்கே தான் நிறைய எனிமீஸ்லாம் வருவாங்க. அப்போ தான் கில் அடித்து நிறைய ரேங்க் அப் பண்ண முடியும். இப்போ நம்ம பீக்கில் தான் இறங்கிக்கிட்டு இருக்கோம். போகிறோம், கில்ல அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே, இப்போ நம்ம இறங்கியாச்சு. ஏதாச்சும் ஒரு நல்ல கன்னை கொடுங்கடா. சூப்பர் மெடிக்கெட் கேட்கலடா, கன்று கொடுங்கடா, கன்று. ஓகே, இப்போ நம்ம கன் எடுத்துக்கலாம். இது ஒரு மொக்க கன்று, இது நமக்கு ஆனால் வேறு கன்று எடுக்கலாம். இது வேணாம். ஓகே, இது ஓரளவுக்கு நல்ல கன்று தான். இது வேணாம். இது பார்த்திங்கன்னா ஓல்டு சீசனுங்கிறதுனால இங்கனக்கிட்ட இது இருக்குது. இதில் நிறையா நல்ல கன்னில் கிடச்சிருக்கு. அதை நம்ம எடுத்துக்கலாம். பார்க்க ஸ்கின்னெல்லாம் எப்படி பயங்கரமாக இருக்கா? ஃப்ரீ ஃபயரை தவிர வேறு ஏதாச்சும் வீடியோ போடுறதா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேமாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுடலாம். ஹெட்ஷாட்டு இப்போ பாடுறவன் வந்து அடிக்கிறேன்டா. இப்போ நம்ம கிட்ட போய் அடிக்கலாம். ப்ரோ பிளேயராக இருப்போம் போல். டாப் அப் பிளேயராக இருப்போம் போல். நானும் இது பார்த்திங்கன்னா 500 டைமண்டு அதே வச்சுருக்கானா. இவன் பெரிய ஆள் தான், அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நாக்கு போட்டு அட்டுறான். நம்ம செத்துட்டோம். போய் ரிவ்யூ பண்ணுறான். ஓகே, இவன் கார் எடுக்க தான் ஓடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். போய் ரிவ்யூ பண்ணுறான். இந்த மான்ஸ்டர் ட்ரக் எடுத்து போனான். மான்ஸ்டர் ட்ரக் இல்லை, இது பார்க்க ஜீப்பு மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. ஆனால் ஜீப் இல்லை, வேறு ஏதோ இதுங்க. அங்கனக்கிட்ட ரிவ்யூ பண்ண போகிறான். ரிவ்யூ பண்ணுறான்னு பார்க்கலாம். அங்கே வேறு எனிமி இருக்காங்களே. ஒருத்தர் இருக்கான், 2 பேர் இருக்காங்க. ஓடிடுறாட்டே சுடுறாங்கடா. ஓடுறா. ஒரு ஸ்குவாடே அங்கே தான் இருக்குது. இப்போ தான் ரிவ்யூ பண்ணி முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்குவாடே அங்கே தான் இருக்குது. நல்ல வேலை எப்படி எஸ்கேப் போயிட்டான். ஒரு ஸ்குவாடை காலி பண்ணிட்டாங்க. இப்போ வேகமாக போயிட்டுருக்கான். போய் ரிவ்யூ பண்ணுறான். எப்படியாச்சும் ரிவ்யூ பண்ணுறான். 0 காயின் வேறு வச்சுருக்கான். அது போய் அந்த அதில் தான் ரிவ்யூ பண்ணி ஆகணும். அந்த ரிவ்யூ பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே தான் போய் ரிவ்யூ பண்ணி ஆகணும். இப்போ தான் கொஞ்சோண்டு பிள்ளை இருக்குது. இன்னும் போய்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய வேணும். வெளியில் போகாதுடா, அங்கேயே நின்று ரிவ்யூ பண்ணுறா. கிட்டத்தட்ட பாதிக்கிட்ட ஃபுல்லாகிடுச்சு. பாதி தான் ஃபுல்லாகிருக்கு. வேகமாக கிட்டத்தட்ட ஃபுல்லாகி முடிக்க போதும் முடிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம களத்தில் இறங்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு பக்கத்துலேயே விளாண்டாங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு சேஃபாக இருக்கும். இப்போ தான் போய் அடிக்க முடியும். ஆனால் அங்கே போகிற அளவுக்கு தூரம் பத்தாததுனால இங்கே நம்ம லேண்ட் ஆகிடலாம். ஏதாச்சும் நல்ல கன்னாக கொடுங்கடா. இங்கே இறங்குனாச்சு. ஒரு கன்று இல்லை, கன்று கொடுங்கடா. கன்று கொடுக்க சொன்னால் கட்டானா கொடுக்குறாங்க. கன்று வேணுடா. ஓகே, ஒரே ஒரு கன்று கொடுத்தாங்க. இன்னும் ஒரே ஒரு கன்று தாங்கடா. இது லாங் ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ரேஞ்சு கொடுத்தாங்க.
இங்கே வேறு அவன் அடி வாங்கிட்டு இருக்கான். நம்ம சீக்கிரமாக போய் அவனை காப்பாற்றி ஆகணும். ஓகே, இல்லைன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் லூட்டில் எடுத்துக்கலாம், மெடிக்கெட்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இறங்கி அடிக்கலாம். அவனுக்கு வேறு ஹெச்பி கம்மியாக தான் இருக்குது. வேகமாக போய் அவனை வேறு ரிவ்யூ பண்ணி ஆகணும். ஓகே, கிட்டத்தட்ட வந்தாச்சு. அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனை எல்லாத்தையும் அடித்து நாக்க வச்சுட்டான். இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம 1 கிலோ தான் பண்ணியிருக்கோம் கடைசி வரைக்கும். அவன் தான் ஓடி ஓடி கில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் போய் அடித்தா நமக்கு வந்து ஏறும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் எவ்வளோ கில் அடித்தாலும் அது நமக்கு கணக்கில் ஏறும். இப்போ நம்ம போய் கொஞ்சம் லூட் அடிக்கிற மட்டும் அடிச்சுக்கலாம், காயின் சேர்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இதில் அவன் போய் அவுட் ஆகிட்டானா போய் ரிவ்யூ பண்ணுறதுக்கு காயின்லாம் வேணும். இப்போ நம்ம கன்று மாற்றிக்கலாம், டப்பு டப்பு டப்புன்னு சுடுற கன்னை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேகமாக போய் கில் அடிக்க போகிறோம். நம்ம வேறு ஏதாச்சும் கேம் விளையாடலாமான்னு சொல்லுங்கள், விளையாடலாம். இங்கே ஒரு எனிமி இருக்கான், போய் அடிக்கிறான். ஓ, அவன் மேலே இருக்கானா, ஆனால் நம்மளால் அடிக்க முடியல. அவன் மேலே இருக்கான், ஒன்றும் தெரில. அவன் மேலே இருக்கனால லைட்டாகவே தெரிஞ்சுது, மற்றபடி ஒன்றும் தெரில. அதனால் நம்ம கார் எடுத்து கிளம்பிடலாம். கார் சுட்டு பொசிக்கிட்டாங்க. இங்கே ஏகப்பட்ட இனிமையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார் சுட்டு பொசிக்கிட்டாங்க, மேலே அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இனிமே இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணி அடிக்கணும், இல்லாட்டி நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அங்கே தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை வாங்க நம்ம எஸ்கேப் போயிடலாம், இல்லாட்டி நம்மளை அடித்து சோழியை முடிச்சிருவாங்க. அப்புறம் மைனஸ் ஆனாலும் மைனஸ் ஆயிரும். அப்புறம் மைனஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வாங்க நம்ம எஸ்கேப் போயிடலாம். வேகமாக போயிட்டே இருக்கோம். போய் எவனாச்சும் கிடைக்கிறானான்னு பார்க்கலாம். இவன் இந்த நேரத்தில் இதை பர்ச்சேஸ் பண்ணுவானா? ஓகே, சிங்கம் டீமையும் முடிச்சு விட்டாங்க. சிங்கம் டீமுக்கு இந்த நிலமைன்னா நம்ம ஆக்டோபஸ்ஸு நம்மளெல்லாம் ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க. ஓகே, நம்ம இதில் தேவையில்லாமல் இருக்கலாம் எடுத்து வெளியில் போட்டுடலாம். மெடிக்கெட்டும் அவனுக்கு போட்டுடலாம், ஏன்னா அவன்கிட்ட மெடிக்கெட்டே இல்லையாம சுத்தமாக. அதனால் அவனுக்கு போட்டுடலாம். காயினை அவன்கிட்ட கொடுத்துடலாம், ஏன்னா அவன் ஒரு ஜோன் சர்வைவர். அதனால் நம்ம செத்துட்டாலும் ஜோனுக்குள்ளே போய் ரிவ்யூ பண்ணுவான். அதனால தான் அவன்கிட்ட காயினில் கொடுத்துட்றேன். மெடிக்கெட்டு காயின் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கில்லடி தான் போகிறோம். நெட்டு வேறு ஸ்லோவாக இருக்குது. போய் இன்னும் கொஞ்சம் காயினை கலெக்ட் பண்ணலாம். ஏதோ ட்ரோனில் கொடுக்குறாங்க, அது எதுக்குன்னு தான் தெரில. ஸ்கவுட்டுன்னு என்னமோ போட்டிருக்கு. இப்போ நம்ம எங்கே போகலான்னா இந்த இடத்துல ஏதாச்சும் இனிமே கிடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இந்த இனிமே கிடைக்கிற மாதிரி தெரில. இன்னும் கொஞ்சம் நம்ம இங்கே என்கிட்ட ஒன்று இருக்குது, இதில் போய் பண்ணாலும் கன்று கிடைக்கும், கொஞ்சோண்டு லூட்டு கிடைக்கும். அதனால் பண்ணிடலாம். நிறையவே லூட்டு கிடச்சிருக்கு. நம்ம எங்ககிட்ட எந்த லாங் ரேஞ்சு கன்று கிடைக்காதனால நம்ம என்னால் எதையும் மாட்ட முடியல. இந்த லாங் ரேஞ்சு கன்று மட்டும் எப்படியாச்சும் மாற்றி ஆகணும், ஏன்னா அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே டம்மி இருக்குது. அது மட்டும் எப்படியாச்சும் போய் மாற்றிடலாம். இப்போ நம்ம இபி ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட முடியல, அதை அங்கேயே வச்சுட்டு போயிடலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அவன் ஒரு இடத்துல இருக்கான். அதனால் இப்போ நம்மளே சோலோவாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே 2 பேர் டியோ சுற்றிட்டு இருக்காங்க, இவங்களை அடிக்க முடியாதான்னு பார்ப்போம். ஒருத்தனுக்கு சரியான டேமேஜு அடித்தா இன்னொருத்த அடிக்க ஆரம்பிச்சிட்றான், மேலே இருக்கான். அதுக்குள்ளே ஒரு மெடிக்கலில் சுற்றிடலாம். இந்த ஸ்பைடர் வேறு போட்டு விட்டான், அது என்ன தெரில, நம்மளை பிடிக்கல. அது ஒரு நல்ல விஷயம். இந்த கன்னை பிடிச்சிருச்சு. இப்போ 2 பேர் வந்துட்டாங்க, கண்டிப்பாக நம்மளால் செத்துருவோம். சொல்கிறேன் பாருங்க, செத்துருவோம். சொன்னேன்ல,
ஏன்னா அவங்க 2 பேர் ஆள் பலம் கம்மியாக இருக்குது. சொன்ன மாதிரியே ஒரு ஜோனுக்குள்ளே போய் ரிவ்யூ பண்ண போகிறான் இப்போ. ஆனால் எங்கிட்டு போயிட்டுருக்கேன்னு தான் எனக்கு தெரில. இங்கே போய் ரிவ்யூ பண்ண போகிறானா இல்லாட்டி அங்கே போய் ரிவ்யூ பண்ண போகிறானான்னு எனக்கு தெரில. ஏதோ ஒரு இடத்துல ரிவ்யூ பண்ணிட்டு, ஆனால் ரிவ்யூ பண்ணால் சரி. ஃபைனல் ஃபைட்டு 10 பேர் தான் உயிரோடு இருப்பான். இப்போ நான் வந்தேன்னா 11 அவனும் ஒரு கில் தான் அடிச்சிருக்கானா? சரி, அவனும் ஒரு கில் தான் அடிச்சிருக்கான், நானும் ஒரு கில் தான் அடிச்சிருக்கேன். அது மொத்தத்தில் யாரும் 2 கில்லை தாண்டல. நானும் ரிவ்யூ ஆகி வந்துட்டேன். இப்போ நம்ம பீக்கில் மட்டும்தான் இறங்க முடியும். ஏன்னா அங்கே தான் லாஸ்ட் ஜோன் வரும்னு நினைக்கிறேன். மேலே என்னமோ கப்பாட்ட பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த கப்பை நம்மளால் எடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா போய் அடித்தா தான் அந்த கப்பு கிடைக்கும். இப்போ நம்ம எங்கே சுத்தமோ அங்கேயே போகலாம். ரிவெஞ்ச் எடுக்க வந்துட்டோம். ஆனால் வந்தோடனே அடிக்கிறாங்க. பேசாமல் அவங்ககிட்டயே போயிருக்கலாமோன்னு நினைக்கிறேன். அவனும் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே தான் நம்ம செத்த சவப்பட்டி இருக்குது. இது நம்மளோடது இல்லை, அவங்களோடது. ஆனால் நல்ல கன்னில் வச்சுருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் தூக்கிடலாம். இதாங்க ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள். ஒரு ஷார்ட் ரேஞ்சு கன்று மட்டும் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போட அவ்வளோ முடிச்சு விட்டேன். இப்போ இவனை மறுபடியும் ரிவ்யூ பண்ணி விட சொல்லணும். இவன் போய் ரிவ்யூ பண்ணணும். எதுக்கு மறுபடியும் ஜோனுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கானோ எனக்கு தெரில. என்கிட்ட வந்து பீக்கில் ஒரு ரிவ்யூ இருக்குது. அங்கே கூட ரிவ்யூ பண்ணியிருக்கலாம். இவர் வீர சாகசம் பண்ணி தான் போவார் அப்படின்னு